ரவுடி லட்சுமியோட மனச மாத்த எங்க போய் என்ன பேசினா என்ன நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அங்க நாளைக்கே நான் போறேன். ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காதடா. ரெண்டு பேரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்களை பத்தி என்ன தெரியும்? நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே? ஆமா. என்னை விட சின்னவங்களா இருந்தாலும் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் வெக்கத்தை விட்டு என்ன சொன்னேன்? தேன்மொழி முன்னாடி ரொமான்ஸா இருக்கிற மாதிரி நடிக்க சொன்னல. ஆமா. நானும் நீங்க என் பேச்ச கேட்டு நடிச்சிருப்பீங்க. அத பார்த்து தேன்மொழி நான் எப்ப வருவேன் எதிர்பார்த்து தலை நிறைய மல்லிகைப்பூவோட காத்திருப்பான்னு அவளுக்கு ஆசாசையா போன் பண்ணி இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துடுறேன்னு சொன்னேன். அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னாங்க? என் மூட புரிஞ்சுக்காம வீட்டுக்கு சீக்கிரமா வந்து என்னத பண்ணுவீங்கன்னு நக்கலா கேக்குறா. அப்போ எனக்கு வந்தது கோபம். அந்த கோபத்தோட உங்க ரெண்டு பேரையும் நாக்க பிடிக்கிற மாதிரி கேள்வி கேட்கலான்னு தான் வந்தேன். ஆனா உங்க முகத்தை பார்த்த உடனே எனக்கு கோபமே போயிடுச்சுமா. இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன லட்சுமி இவ்வளவு அஜாக்கிரதையா கேக்குற? என்னோட நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்க லட்சுமி. லட்சுமி எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு. எனக்கும் குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை இருக்காதா? இவ்வளவு சொல்லியும் தேன்மொழி முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் ஏன் நடிக்கல? ஏண்டா வெற்றி, இவ உன் பொண்டாட்டி தானே? டேய், உனக்கு எவ்வளவு அழகான பொண்டாட்டி கிடைச்சிருக்கா. இவ்வளவு மாதிரி அழகா நம்ம ஊர்ல யாருமே இல்லடா. இப்படிப்பட்ட அழகான பொண்டாட்டிய கொஞ்சத்துக்கு ஏண்டா தயங்குற? இங்க பாரு, உங்க ரெண்டு பேருக்கும் நான் மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. தேன்மொழி கண்ணுல படுற மாதிரி நீங்க ரெண்டு பேரும் அப்பப்போ கொஞ்சிக்கணும். அத பார்த்து அவ பொறாமப்பட்டு அவ என்ன கொஞ்சுவா. லட்சுமி உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற லட்சுமி, தயவு செஞ்சு நான் சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் செஞ்சிருங்க. என்ன இப்போ லேட்டா குழந்தை பிறந்ததுன்னு வச்சுக்கைய, அத நான் ஸ்கூல்ல சேர்க்கும் போது இது உன்னோட பேரனான்னு கேட்பாங்க. தேன்மொழியும் அப்படித்தான் இருக்கா. அதனால தயவு செஞ்சு நீங்க ரெண்டு பேரும் நான் சொன்னதை செஞ்சிருங்க. அண்ணா இப்ப என்ன, தேன்மொழி அண்ணி முன்னாடி லக்ஷ்மியை நான் கொஞ்சணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா, கொஞ்சறேன் கொஞ்சறேன், நீங்க போங்க. இல்ல இல்ல, நீங்க ரெண்டு பேரும் எப்படி கொஞ்சறதுன்னு என் முன்னாடி கொஞ்சம் காட்டுங்க. மாமா என் முன்னாடியே இப்படி கொஞ்சறதுக்கு தயங்கினீங்கன்னா தேன்மொழி முன்னாடி எப்படி கொஞ்சுவீங்க? இல்ல இல்லவே இல்ல, எனக்கு குழந்தை பிறக்குன்ற நம்பிக்கையே போச்சு. ஏன் சலிச்சுக்கிறீங்க? எல்லாமே நல்லதுதான் நடக்கும், நீங்க தைரியமா போங்க. இல்லடா, நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் காட்டுங்க, அப்பதான் நான் போவேன். லக்ஷ்மி, நீ ரொம்ப அழகா இருக்க. அந்த ரெண்டு கண்ணு இருக்கு பாரு, அப்படியே திராட்சை பழம் மாதிரி இருக்கு. நாள் முழுக்க கண்ணு கொட்டாம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிற மூக்கு உன் முகத்துக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரியே இருக்கு. இந்த உதடு, இந்த உதட்ட ஒரு புடி புடிச்சு அப்படியே கிட்ட இழுத்து மெதுவா ஒரு முத்தம் கொடுத்தா எப்படி இருக்கும்? போடா, உனக்கு பொண்டாட்டிய கொஞ்சவே தெரியல. அப்படியே லட்சுமி மேல கைய போட்டு
இந்த படத்துல எல்லாம் வருமே லவ் சீன், அதே மாதிரி நெருங்கி வந்து ஒரு மூடோட பேசணும், அப்படியே கட்டி பிடிக்கணும். அப்பதான் அந்த எரும மாட்டுக்கு உணர்ச்சியே வரும். அண்ணி, நான் எதுவுமே சொல்லல. அண்ணன் தான் உங்களுக்கு எரும மாடுன்னு சொன்னாரு. இல்ல தேன்மொழி, இல்ல இல்ல. ஏண்டா ஏண்டா பாவி, ஏண்டா என்ன இப்படி பயமுறுத்துன? நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா? அண்ணி மேல உங்களுக்கு இவ்வளவு பயம் இருக்கானே? பொண்டாட்டிக்கு பயப்படாதவங்க இந்த உலகத்துல யாரா இருக்காங்க? என்ன ஒண்ணு, நான் பயப்படுறது வெளியே தெரிஞ்சிடுது, அவ்வளவுதான். சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். எங்க லட்சுமியை கட்டிப்பிடி. மாமா, அதெல்லாம் தேன்மொழி அக்கா முன்னாடி நடிச்சு காட்டுறோம். அப்போ கண்டிப்பா நீங்க 2 பேரும் கட்டி பிடிப்பீங்கல்ல? என்னடா 2 பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. மாமா, நீங்க எதை நினைச்சு கவலைப்படாதீங்க. தேன்மொழி அக்கா முன்னாடி நாங்க 2 பேரும் நடிக்கிற நடிப்புல அவங்க வந்து உங்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்னு பாருங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. தேன்மொழி உடனே குழந்தை பெத்துக்கணும். அண்ணா, குழந்தை என்ன ரெடிமேட் சட்டையா உடனே கிடைக்கிறதுக்கு? 10 மாசம் காத்து இருக்கணும்னு. 10 மாசத்துல வந்தா போதும். அதுக்கு நான் சொன்ன மாதிரி நீங்க 2 பேரும் செய்யணும். என்ன மாமா, தேன்மொழி அக்கா காதுல விழற மாதிரி நாங்க பேசுற டயலாக்ல அவங்க உடனே குழந்தை பெத்துப்பாங்க பாருங்க. எனக்கு அது போதும். இந்த தடவை நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்தாம தேன்மொழி முன்னாடி கொஞ்சம் நடிப்பீங்கல்ல? நடிப்போம் மாமா. ஆமா, நடிப்போம் நடிப்போண்ணே. நீங்க போங்க போங்க. லக்ஷ்மி, அண்ணே முன்னாடி அப்படி என்ன பேச போற? அதுவா, அக்காவுக்கு முன்னாடி நாம தான் இந்த வீட்ல முதல்ல குழந்தை பெத்துக்கணும்னு பேசுவோம். அத கேட்டு வீம்புக்காவது தேன்மொழி அக்கா மாமா கூட சந்தோஷமா இருந்து குழந்தை பெத்துப்பாங்கல்ல. ஓ, இது கூட நல்ல ஐடியாவா இருக்கு. அப்படின்னா அண்ணே முன்னாடி நாம குஞ்சுக்க வேண்டாம்ல? லக்ஷ்மி, அண்ணனுக்காக தான் நான் அப்படிலாம் பேசினேன். தப்பா எடுத்துக்காத. ஆனா உண்மையே சொல்றேன், உன் கண்ணு திராட்சை மாதிரி தான் இருக்கு. இந்த ஊர்லயே நீதான் அழகு. உன் இடுப்பு அழகுல தடிக்கி விழுந்துருவேணும்னு பயமா இருக்கு. என்ன அவன் போறதையே பாத்துக்கிட்டு இருக்க? உன் கண்ணு சொக்குது தெரியுது. இப்ப நீ என்ன போன்னு தான் சொல்லுவ, அப்புறம் என்கிட்ட தானே ஐடியா கேட்ப. லக்ஷ்மி, நீ எனக்குன்னு பிறந்தவன். நம்ம 2 பேரும் ஒன்னா சேரணும்னு விதி இருக்கு. லக்ஷ்மி, நீங்க நல்லா இருக்கணும் தான் கஷ்டப்பட்டு இந்த கல்யாணத்தையும் நிறுத்தின. அதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆசைப்பட்ட வெற்றியோட சந்தோஷமா வாழற வழியை பாருங்க.
லக்ஷ்மி மேல வாந்தி எடுத்துட்டீங்க. என்னங்க நீங்க? அம்மா தெரியாம தானே வாந்தி எடுத்தாங்க, இதுக்கு போய் ஏன் கத்துறீங்க? உண்மையிலேயே நீ வெற்றியை கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு மருமகளா போய் வெற்றியோட அம்மாவை கவனிச்சுக்கிட்டா கூட அவங்களை இந்த அளவுக்கு கியூர் பண்றது ரொம்ப கஷ்டம்மா. இப்போதைக்கு நந்தினி அந்த வீட்டுல இருக்கிறதா நல்லது. லட்சுமி, அம்மா, அம்மா, என்னம்மா? லட்சுமி, உன்னை இப்படி பார்க்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமாடி? முன்னெல்லாம் யாரையாவது மிரட்டிக்கிட்டு ஊர் பஞ்சாயத்து பண்றேன்னு 2 பேரை சமாதானம் பண்ணிக்கிட்டு நீ முன்னெல்லாம் ரொம்ப கலகலப்பா இருப்ப. ஆனா இப்போ அதெல்லாம் எதையுமே உங்ககிட்ட பார்க்க முடியல. எப்ப பாரு இப்படி நடந்ததையே நினைச்சுக்கிட்டு சோகமா தனியா வந்து உட்கார்ந்துடுற. நீ இப்படி உட்கார்ந்தீனா என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா நீ? இல்லம்மா, நான் சோகமாலாம் இல்ல, எப்பவும் போலதான் இருக்கேன். நீ என்ன சொன்னாலும் உண்மை என்னன்னு உன் கண்ணு காட்டி கொடுத்துரும் லட்சுமி. மனசோட ஜன்னல் தான் கண்ணு. உன் கண்ணுல எப்பவுமே சோகம் இருக்கு லட்சுமி. பேசாம அதை மூட்டை கட்டி வச்சுட்டு வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிக்கடி. என்னம்மா இது? எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசினா என்ன அர்த்தம்? உனக்கு மத்த 2 தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கணும். வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க கல்யாணம் எப்படி நடக்கும்? அதனாலதானே வெற்றி தம்பிய வெறுக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லம்மா, நீ இப்போ என்ன நினைச்சு கவலைப்படுற மாதிரி நான் நந்தினிய பத்தி நினைச்சேன், அவ்வளவுதான். நந்தினியா? அதாம்மா, நாட்டாமையோட மருமக லக்ஷ்மியா நடிச்சிட்டு இருக்காளே, அவதான். ஓ, அவ பேரு நந்தினி இல்ல? மறந்தே போச்சுடி. அந்த அளவுக்கு அவ லக்ஷ்மியாவே ஆயிட்டா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும் தாம்மா நான் ஆசைப்படுறேன். நீ ஆசைப்படுறது சரி, ஆனா அவ என்ன பண்ணிருக்கா? நீ நல்லா இருக்கணும்ங்கிறதுக்காக வெற்றி தம்பியை நீ கல்யாணம் பண்ணிக்கணும் தான் இந்த கல்யாணத்தையே அவ தடுத்து நிறுத்தி இருக்கா. அதை ஏண்டி நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அம்மா, மைனர் கூட நடக்க இருந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த அந்த மைனரால பாதிக்கப்பட்ட பொண்ணை கண்டுபிடிச்சு அவளை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சு கல்யாணத்தை தடுத்து நிறுத்த என்னால முடியாம இல்ல. ஆனா நான் ஏன் தெரியுமா அதை செய்யல? என் தங்கச்சி மோகனாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது மட்டும் இல்லம்மா, அந்த மைனரை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது மூலமா எனக்கு கிடைக்கிற சொத்தை வச்சு மத்த 2 தங்கச்சிங்களை நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சு கொடுக்கலாம்னு நினைச்சேன். இது தவிர வேற எதை பத்தியும் நான் யோசிக்கவே இல்லம்மா. ஏண்டி, வெற்றி தம்பிய கல்யாணம் பண்ணிருந்தா கூட அவரு உன் தங்கச்சிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு தானே சொன்னாரு? அது அவரோட பெருந்தன்மை. அப்படிப்பட்டவருக்கு லக்ஷ்மின்னு ஒரு பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. அந்த நந்தினிய பத்தி உனக்கு தெரியாதுமா? பாவம், தன்னோட காதலனால நம்பிக்கை துரோகம் பண்ணப்பட்டு அவ தற்கொலை பண்ணிக்க பார்த்தா. நானும் கல்யாணம் பண்ணிக்க வரேன்னு ஏமாத்திட்டதுனால வெற்றியும் அப்ப போய் தற்கொலை பண்ண பாத்திருக்காரு. அவதான் வெற்றியை காப்பாத்தி அவரு கேட்டாருங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த வீட்டுக்கு மருமகளா நடிக்க ஒத்துக்கிட்டா. பாவம், இன்னமும் அந்த வீட்டுக்காக மாடா உழைச்சிட்டு இருக்கா. நீ என்ன வேணா சொல்லு லட்சுமி, அவ விருப்பப்பட்டு தானே அந்த வீட்டுக்கு போய் நடிக்கிறா. அவ என்னதான் நடிக்க வந்திருந்தாலும் அந்த வீட்டுல அவளுக்கு கிடைச்ச அதிகாரத்தை வச்சு 4 வேலையாட்களை வச்சு அவ சுகபோகமான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கலாம். ஆனா அவ தன்னை அந்த வீட்டு மருமகளாவே நம்புறா. அன்னைக்கு கோவில்ல அத்தை வாந்தி எடுத்தாங்க. நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? ஆனா நந்தினி எந்த சங்கோஜமும் இல்லாம அத கையில புடிச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டா. நான் இருந்திருந்தா கூட
ஏதோ வேண்டா வெறுப்பாதாம செஞ்சிருப்பேன். ஆனா நந்தினி எந்த அசிங்கமும் படாம அவ்வளோ அன்பா பொறுமையா அவங்களுக்கு எல்லா பணிவிடையும் செஞ்சிட்டு இருக்காமா. என்ன செஞ்சாலும் அவ ஒரு நாள் அந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? ஆனா நான் அவ அந்த வீட்டிலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதெல்லாம் நடக்குமா லக்ஷ்மி? ஏமா நடக்காது? அப்படி அவளுக்கு அந்த வீட்லயே இருக்கணுங்கிற எண்ணம் இருந்திருந்தா உன் கல்யாணத்தை அவ ஏன் நிறுத்தணும்? பேசாம அந்த கல்யாணம் நடக்கட்டுமேன்னு அவ வீட்லயே இருந்திருக்கலாம்ல. அதாம்மா நந்தினி, அதான் அவளோட நல்ல மனசு. நான் அவளை எவ்வளவோ தடவை திட்டி இருக்கேன், அவமானப்படுத்தி இருக்கேன், என் கல்யாண பத்திரிகையை கொண்டு போய் நீட்டி அசிங்கப்படுத்தி இருக்கேன். அப்படிப்பட்ட நான் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவ என் கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினா. அந்த நல்ல மனசுக்கு அவ நல்லா இருக்கணும்னு நான் வெற்றியை வேணான்னு சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி நான் வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போனா நந்தினி எங்கம்மா போவா? இப்போ நந்தினிய ஊரே நாட்டாமையோட மருமகன்னு நம்பிட்டு இருக்கு. இப்ப கூட வரப்போற திருவிழால அவதான் பூச்சட்டி எடுத்து திருவிழாவை ஆரம்பிச்சு வைக்க போறாளாம். அப்படி ஊரே நம்பிட்டு இருக்கிற நந்தினியோட இடத்துக்கு நான் போனா அது நல்லாவா இருக்கும்? இல்ல ஊர் தான் அதை ஒத்துக்குமா? அப்படியே ஒத்துக்கிட்டாலும் எல்லா விஷயத்துக்கும் என்னையும் அவளையும் ஒப்பிட்டு பேசுவாங்க. இதையெல்லாம் சகிச்சுக்கிட்டு என்னால எப்படிமா அங்க வாழ முடியும்? எனக்காக சொந்தம்னு சொல்லிக்க நீங்க இருக்கீங்க, என் தங்கச்சிங்க இருக்காங்க. ஆனா பாவம் நந்தினிக்கு யாருமா இருக்காங்க? அந்த வீட்டை விட்டு அவ போயிட்டா அவ நடுத்தருவுல தாமா நிக்கணும். இன்னைக்கு வெற்றி உயிரோட இருக்காருன்னா அதுக்கு காரணமே அந்த நந்தினி தான். அவ மட்டும் சரியான நேரத்துல அவரை காப்பாத்தலனா இந்நேரம் வெற்றியை நம்ம பார்த்திருக்கவே முடியாது. அதனால என் காதலனை காப்பாத்தின அந்த குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கிற நந்தினிக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் அழிஞ்சாலும் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பம் நல்லா இருக்க நான் என்ன அழிச்சுக்கிறேன்னு சொல்லல, என் காதலை விட்டு கொடுக்கறேன்னு சொல்றேன். இது தப்பாமா? லக்ஷ்மி, உண்மையிலேயே உன்னை என் பொண்ணுன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. நீ சுயநலமா உன்னை மட்டுமே நினைக்காம உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும்னு உங்க அப்பா மாதிரியே நினைக்கிற பாரு. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் லக்ஷ்மி, நல்ல வாழ்க்கை அமையும்.